என்ஜினியரிங் கல்லூரிகளில் சேர்வதற்கான கவுன்சிலிங் தான் வந்து டிஎன்இஏ 2024. இந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷனில் மிக முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அல்லது சர்டிஃபிகேட்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. 10th 12th மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான சர்டிஃபிகேட்னு சொல்லி எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸும் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிளியர் ஆனால் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கிடைக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்து 2 விதமான ரேங்க் லிஸ்ட், அதை பற்றி பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது உங்களுக்கு 4 விதமான மெசேஜஸ் வரலாம். அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா tneonline.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு உங்களுடைய யூசர் நேம், அதாவது இமெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்ட் ரெண்டும் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட்னு ஒரு காலம் கடைசியாக இருக்கும். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இந்த ரெண்டையும் நீங்கள் பார்க்கணும். அப்லோட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்குதான்னு பாருங்கள். உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல என்னவெல்லாம் இருக்கலாம்னா இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருக்கலாம். பெரும்பாலானவங்களுக்கு இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நல்ல விதமாகவும் வரலாம், அல்லது உங்களுடைய குறைபாடுகள் ஏதாச்சும் இருந்தால் அதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிப்பாங்க. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி என்னென்ன விதமான குறைபாடுகள் இருக்கலாம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கலாம். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாமல் இருக்கலாம். அதை தான் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தேவையோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃப் ஃபைலாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் கம்ப்ளீட்டட்னு வரும். வந்ததுக்கப்புறம் ப்ரீஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிடலாம். இது ஒன்று. ரெண்டாவதாக என்னென்னா அப்லோட் நாட் கம்ப்ளீட்டட்னு வரும். இந்த மாதிரி வந்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ப்ரீஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிடணும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குமான ப்ராசஸ். ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு மிக பெருசாக எதுவும் இருக்காது. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் குளறுபடிகள் இருந்ததுன்னா உங்களோட நியரஸ்ட் டிஎஃப்சிக்கு போய் அங்கே நீங்கள் இது வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு மெசேஜ் கூட காட்டப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கும். இது வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இது சம்மந்தமாக, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோக்களில் அதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.